மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம புது கெஸ்ட்டை வந்து மீட் பண்ணி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு நமக்காக உத்தரகண்ட் மாநிலத்திலேருந்து ரிஷிகேஷில் உள்ள சுவாமி சதேவானந்த சரஸ்வதி, அதாவது வந்து தயானந்த சுவாமிகளுடைய ஆசிரமம் பீடத்திலிருந்து வந்திருக்காரு. ஸோ சன்னியாசி தீட்சையெல்லாம் பெற்று நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தில் நம்மளுடைய மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. மெடிடேஷன் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஆன்லைன் மூலயமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ ரிஷிகேஷ்லேருந்து மெட்ரோபிப் வியூவர்ஸ்க்காகவும் மெட்ரோபிப் பக்தி தமிழ் நேயர்களுக்காகவும் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆசிரமம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கய்யா நம்மளுடைய நேயர்களுக்காக. இந்த சூப்பர் பவர்னும் போது இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு புலப்படும்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி அது மாதிரி உங்களுக்கு இப்போ தயானந்த சுவாமி சரஸ்வதிகள் அவருடைய இதுலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ அவருடைய ஸ்டூடெண்ட் வேறு. ஸோ அவரை மீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ அவர்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் எப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சது, எப்போ தெரிஞ்சுக்கிட்டு? அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்கணும் சார். ஓகே. எவ்வளோ நாள்? இந்த வேத சாஸ்திரங்கள் நீங்கள் வந்து முழுசாக அதை வந்து படித்து புரிஞ்சுண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 12 வருஷம் யூ ஹவ் டு ஸ்டடி, விகரஸ் ஸ்டடி. ஓகே. மோர் தென் 12 years விகரஸ் ஸ்டடி. ஓகே. ஸோ தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங், early morning 4 o'clock. early morning 4 o'clock. ஓகே. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் போட்டு உங்களை ஊட்டி எடுத்துடுவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடியோ வச்சு நடத்துக்கீங்க அப்படின்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரிஞ்சால் தானே நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியுது. கண்டிப்பாக. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிற தயாராக நான் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. அதுக்கு நான் இத்தனை வருஷம் படிக்கணும். இப்போ +2 வரைக்கும் படித்தா தானே நீங்கள் வந்து காலேஜில் போய் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணுறீங்க. ஆமாம். அந்த மாதிரி இதில் நீங்கள் 12 வருஷம் படித்தா தான் உங்களுக்கு இந்த அடிப்படையே புரியும். ஆமாம். அது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு 12 வருஷம் படிக்க முடியாதவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக 3.5 years கோர்ஸ் நடத்துக்கோம். ஆன்லைன்லேயே நடத்துக்கோம் இப்போ. ஓகே. ஆன்லைன்லேயே? ஆமாம், ஆன்லைன். நான் தமிழில் இப்போ ஆன்லைன்லேயே நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். ஜனங்களுக்கு வந்து தமிழில் நம்ம எத்தனையோ ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் வாழ்ந்த தேசம் தமிழ்நாடு. எத்தனையோ மகான்கள், கோடிக்கணக்கான மகான்கள் இருந்திருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த ஆன்மீக விஷயங்களை தமிழில் நம்ம ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் தமிழில் இப்போ ஆன்லைனில் கிளாஸ் நடத்தின்னு இருக்கேன். இப்போ ஆசிரமம் வந்து தயானந்த சுவாமி சரஸ்வதிக்கு அந்த? ஆமாம். நான் வந்து பஞ்சாபில் இருக்கேன். ஓகே. தயானந்த ஆசிரமத்தை படிச்சுட்டு பஞ்சாபில் போய் நான் அங்கேருந்து பஞ்சாபில் ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் நடத்துக்கேன். சொற்பொழிவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷில், ஹிந்தியில், எல்லாமே, மராட்டியில், கன்னடாவில். லாட் ஆஃப் லாங். ஆமாம். இல்லை, அந்த பயணத்தில் தெரிஞ்சுக்கிட்டது தான். சூப்பர். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் அங்கங்கே தங்கி அங்கங்கே முக்கியமான இதெல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சுவாமி இருப்பாங்க, மகான்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் வணங்கி கேட்டு அவங்க சொல்லுவாங்க நான் இங்கேருந்து படி அப்படிம்பாங்க. சில பேர் நான் அவங்களுக்கு அங்கேயே வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அவங்களுடைய சௌகரியத்துக்கு. ஏன்னா படிப்புங்கிறது பெரிய கடல். இது கண்டிப்பாக, நிச்சயமாக. அந்த கடல் நம்ம படிக்கணும் அப்படின்னா பணிவாக இருந்து அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அந்த சமயத்துக்கு போய் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு நடுவில் நம்ம படித்தாதான் நம்ம உணர முடியும். இப்போ நம்ம இந்த ஆசிரமத்தில் நீங்கள் கொடுக்குற கிளாஸ், தீட்சை, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மெயினாக இதனுடைய ட்ராவல் எப்படிலாம் இருக்குது? இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க சார்? முதல்ல நீங்கள் மனிதன் நல்ல விதமாக வாழ்வது எப்படி, ஓகே, அது முதல்ல முக்கியம். முதல்ல வாழணும் ஒரு மனுஷன், எப்படி ஒருத்தன் வாழணும் இல்லையா? நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்கீங்க, மூணுத்தையும் சொல்லணும் இல்லையா? டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லணும். வாட் யூ ஆர் டுடே, ஓகே, ஹவு டு மேக் எ பெட்டர் பர்சன் இல்லையா? அது மூணுத்துக்குமே வேதங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. அதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து மெட்டீரியல் லைஃப்பில் நீங்கள் சீஃப் மினிஸ்டராக வரீங்களா, பிரைம் மினிஸ்டராக வரீங்களா, அதை பற்றி கவலை இல்லை. உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசு கேட்குதா, இல்லை மனசு சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா? அதுதான் விஷயம். நீங்கள் ஆன்மீக சாதனை இதெல்லாம் படிச்சத்தில் எதை சொன்னால் எதை செய்யணும் அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம். எப்படி மனம், புத்தி, நினைவாற்றல், தன்னுணர்வு. ஓகே. இதுதான் மனுஷன். ஏன்னா இப்போ ஆடு வந்து நான் ஆடுன்னு சொல்கிறது இல்லை, மாடு வந்து நான் மாடுன்னு சொல்கிறது இல்லை, அதுக்கு தெரியல. நீங்கள் மனுஷன் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அந்த நேம் நீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது இல்லை. ஆனால் இந்த 4 விஷயங்கள், மனம், புத்தி, நினைவாற்றல் இருந்ததுன்னா நேற்றுக்கு நான் ஃபோன் பண்ணால் இன்றைக்கி எடுக்கிறீங்க. ஆமாம் இல்லையா? நேற்றுக்கு ஃபோன் அப்படியே மறந்து போச்சுன்னு வச்சுங்க, உங்கள் மைண்ட்லேருந்து கடவுள் அழிச்சிட்டாக்குன்னு வச்சுங்க, இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணால் என்ன பண்ணணும்?
உங்கள் ஃபோன் நம்பரே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருக்காது இல்லையா? ஆனால் இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே மறந்துட்டா ரொம்ப சந்தோஷம். நல்லா தான் இருக்கும். ஆனால் கடவுள் அப்படி வைக்கல. ஆமாம். அதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா தூக்கம் கொடுத்துட்றாரு. டெய்லி நீங்கள் தூங்கி ஆகணும். வெதர் யூ ஆர் வில்லிங் டு ஸ்லீப் ஆகுனா யூ ஹாவ் டு ஸ்லீப். அது நம்ம வேதங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் எ லெவலில் நீங்கள் தூங்கும்போது நீங்கள் நான் சகவணன் நினச்சிட்டு இருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் தூங்கும்போது நீங்கள் சகவணன் நினைக்கிறீங்களா? இல்லை, என்னைக்காவது டிவைனாக இருக்கும்போது நினச்சது கனவுல வரும். ஓகே, கனவுல உங்களுக்கு மாற்றங்கள் வரும் இல்லையா? நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் என்னென்ன அனுபவங்கள் கொண்டு வந்தீங்களோ, லைஃப்பில் என்னென்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு சட்டில் இதில் கனவாக வரும். ஆனால் நீங்கள் தூங்கும்போது நீங்கள் சகவணன் நீங்கள் உணர்றீங்களா? இல்லை. கனவு காணும்போது மேபி உணர்வோம். நீங்கள் தூங்கும்போது நீங்கள் ஆமாம் சகவணன்ற ஆள் இல்லை இல்லையா? கனவுலையும் நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? கனவு கண்டு எழுந்த உடனே என்ன ஆகுது? கனவும் மறந்து போகுது. கனவுல நீங்கள் பார்த்ததும் காணா போயிடுது. ஆனால் முழிப்பு வந்த உடனே எல்லாம் நான் நல்லா தூங்கினேன்னு சொல்கிறீங்களா? ஆனால் தூங்கும்போது உங்களுக்கு அது தெரியல. அப்போது இந்த தூங்கும்போதும் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் இயங்குறது யாரு? ஒரே ஆள் தான். வெவ்வேறு ஆள்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஒரே ஆள். அந்த அந்நியன் படத்தில் வந்த மாதிரி 2 ஆள் இருந்தாங்க 3 ஆள் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரே ஆள் தானே. அதுபோல தான் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நம்ம ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஓகே, இப்போ இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த கிளாஸில் இப்போ ஆத்மா அப்படின்றீங்க. இப்போ இந்த ஆத்மாவில் வந்து இன்றைக்கி உளவியல் ரீதியாகவே மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப அழுக்காக இருக்குன்னே கூட சொல்லலாம். ஒருத்தரை பார்த்து ஒரு பொறாமை குணம் வர்றது, அவங்கள மாதிரி நம்ம இல்லை, அவங்ககிட்ட இது இருக்குது நம்மக்கிட்ட இது இல்லை, நம்ம அவனோட நல்லா இந்த மாதிரி இருக்குது, போட்டியாக இருக்கலாம். ஆனால் பொறாமை குணங்கள் அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த கோர்ஸ் இப்போ உங்ககிட்ட சேரதா இருந்தால் இப்போ நீங்கள் அந்த கோச்சிங் நீங்கள் கொடுக்குற வேதங்கள் சொல்லும் போது அது எந்த அளவுக்கு அது மாறுதல் கிடைக்கும்? இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தோம் 4 மாதத்துக்கு. ஃபஸ்ட்டு இதை நாங்கள் ப்ரூஃப் பண்ணிடணுமே. நீங்கள் சகவண நிலையில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் ப்ரூஃப் பண்ணணுமே. நிச்சயமாக இல்லையா? உங்களுக்கு இந்த லைனில் இருந்து பல பேர் சந்திச்சிருப்பீங்க. அதனால் ஏதோ ஆத்மாங்கிற வார்த்தை தெரிஞ்சிருந்தது. கண்டிப்பாக. இதை ஒரு கார்பரேட்டில் உள்ள ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு தெரியுமா? ஆத்மான சில பேர் பேய் நினச்சிட்டு. ஸோ அவங்களாம் வி ஹவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் ஆக்சுவலி. ஸோ இட் டேக்ஸ் டைம். நீங்கள் 1 2 3 கற்றுட்டீங்க சார். ஒரே நாளில் கற்றுட்டீங்களா? இல்லை, பயிற்சி தானே. தொடர்ந்து பயிற்சியினால தானே 1 2 3 வந்து 100 வரைக்கும் ஃபஸ்ட்டு கற்றுக்கும். எஸ், 1 2 3ன்னு இப்படி சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? ஒரே நாளில் 100 வரைக்கும் கற்றுட்டீங்களா? இல்லை, இட் டேக்ஸ் டைம். ஓகே, இது வந்து 1 2 3 நீங்கள் ஈஸியாக படிச்சிட முடியும். இங்கே ஆத்மான்னு சொல்லும்போது நீங்கள் பயந்துடுவீங்க. என்னடா சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்டாக இருக்கே இது வரைக்கும் ஸ்கூலில் நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே, காலேஜில் நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே, திடீர்னு வந்து ஆத்மாங்க சந்தேகமாகுமா இல்லையா? கண்டிப்பாக. ஏதோ கதை விட்றாங்கன்னு தோணுமா இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம நம்ம ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள். ஒருத்தனுக்கு எப்படி ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த மாதிரி சொல்லிக் கொடு. இந்த மெத்தடு டீச்சிங் மெத்தட் சிஸ்டமேட்டிக்கலி யூ ஹாவ் டு அன்ஃபோல்டு த வேதாஸ். ஓகே, அதுக்கு தான் நாங்கள் படித்தோம். 12 வருஷம் படித்து என்ன கற்றுக்கிட்டோம். இதுதான் எப்படி ஒரு விஷயத்தை வேதத்தில் உள்ள ஒரு விஷயத்தை டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு விஷயம் ஆத்மாவது ஏதோ சும்மா ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, வேலை வெட்டி இல்லை உண்டா இல்லையா? ஓகே, ஸோ அந்த மாதிரி அதுக்கு சிஸ்டமேட்டிக்லி யூ ஹாவ் டு அன்ஃபோல்டு த வேதாஸ் அண்ட் சாஸ்திராஸ் அக்கார்டிங் டு த ஈச் ஒன்ஸ் மைண்ட் செட். ஓகே, ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களை மாதிரி உங்கள் அண்ணா இருக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டிலேயே வச்சுட்டாங்க கூட. உங்கள் தம்பி உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? எல்லாம் ஒரு ஒரே தாய் வயிற்றில் பிறந்து வளர்ந்தாலும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரே குடும்பத்துலேயே இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போது நாங்கள் சமுதாயத்தில் பல பேருக்கு வந்து சேர்க்கும்போது பல்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. அவங்களெல்லாம் வி ஹாவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் ஆக்சுவலி. யூ ஆர் நாட் சரவணன்னு சொல்கிறதுக்கு அதுக்கே டைம் ஆகுது எங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த உலகம் என்ன ஸ்லோ ப்ராசஸ். ஆமாம், இப்போ உலகம் என்னென்னு அதுக்கு ஒரு தனியாக இது எடுக்கணும். இப்போ கடவுளுங்க இத்தனையும் படைச்சானே கடவுள்,
அவன் புத்திசாலியாக தானே இருக்கணும். நிச்சயம். மூக்கு இங்கே இருக்குது சார், இந்த மூக்கு இங்கே வச்சா என்ன? யோசிச்சது உண்டு சின்ன வயசில். யோசிக்கலாம்ல, ஏன் கடவுள் மூக்கு இங்கே வைக்கல? வசதியாக இருக்கும்ல. நான் கூட நினச்சிருக்கேன், 2 கண்ணத்துக்கு நடுவில் எதுக்கு மூக்கை வச்சார்? ஹாலிவுட் படத்தில் மட்டும் தான் சாத்தியம். இந்த மூக்கை கண்டதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு, மூக்கு இங்கே வச்சா ஃப்ரீயாக இருக்கும்ல. கண்டிப்பாக நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா வேதம் படிச்சிங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க, அதுக்கு அங்கே கல்வி இருக்கு. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், சரி அந்த திங்கிங் பவர் வந்து விசாலமாகும், மைண்டு விசாலமாகும், மனமும் புத்தியும் விசாலமாகும். அப்போ நீங்கள் எல்லாமே கடவுள், இறப்பதெல்லாம் இறைவனை, அதுதான் வேதம். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? கடவுள் வந்து கோவிலில் இருக்கா, எங்கள் வீட்டு பூஜகமில் இருக்கா, நான் வணங்குற ஃபோட்டோவில் இருக்கா, நான் பூஜகம் கதவை சாத்திட்டேன்னா கடவுளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. விவேக் பாடுறாக் பட்டினத்தாக் நினைக்கிறேன், திருமூலக்கு நினைக்கிறேன். கங்காணி இல்லா என்று கள்ளம்பல செய்வாகை கங்காணியாய் கலந்தெங்கும் நின்றானை. நீங்கள் சிசிடிவி வச்சு நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்களா இல்லையா? ஃபுட்டேஜ் வச்சு. கண்டிப்பாக. நீங்கள் இது இருந்தாலும் இல்லைனாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. கடவுள் வந்து சிசிடிவி மாதிரி எல்லா உலகத்துக்கும் அவர் தான் சிசிடிவி. திருமூலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் தமிழில். கங்காணி இல்லா என்று கள்ளம் பல செய்வாகை கங்காணியாய் கலந்தெங்கும் நின்றானை. அவன் கண்ணுக்கு தெரியல, அதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆமாம், கதவு சாத்திட்டா கடவுளுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தூணிலும் இருப்பான், அவனே இறைவன். அவன் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கான், அது சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பாக. அதுதான் வேதம். இப்போ நான் 3 விஷயம் சொன்னீங்களா இல்லையா? சகவணன் யாருன்னு சொன்னேன், உலகம் யாருன்னு சொன்னேன், உலகத்தில் உள்ள ஆடு மாடுலேருந்து புல் பூண்டுலேருந்து எல்லாம் கடவுள்னு சொன்னேன். இத்தனையும் படைச்ச கடவுள் யார் தெரியுமா இல்லையா? கண்டிப்பாக. இந்த மொபைல் ஃபோன் இருக்குன்னா மேனுஃபேக்சரர் யார் கேட்குறீங்களா இல்லையா? அந்த மேனுஃபேக்சரர் பற்றியும் சொல்வது தான் இந்த சாஸ்திரம். இப்போ அதே மாதிரி இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட் ரிஷிகேஷில் எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ வந்து 3 மாத கோர்ஸாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே. முன்னாடி 3 வருஷம் கோர்ஸாக நடத்திக்கிட்டு இருந்தோம் இங்கிலீஷில். எங்கள் ரிஷிகேஷில் நடத்துறது எல்லாம் இங்கிலீஷில். எங்கள் எல்லாமே நாங்கள் இங்கிலீஷில் நடத்துவோம். ஓகே. நான் மட்டும்தான் தமிழில் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஆன்லைனில். ஆமாம். ஸோ நீங்கள் தமிழில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க உங்களுக்கு நான் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஸ்கூலிங் போட்டிங்கன்னா அவங்க அந்த இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டாங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த கோர்ஸுக்கு வரணும் சேரணும் ஏதாவது இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஆமாம், இப்படிலாம் இருக்கணும்னு ஏதாவது? ஆமாம். இப்போதைக்கு நாங்கள் என்ன இது பண்ணியிருக்கோம்னா, யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஆண் பெண் அந்த மாதிரி எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. ஜாதி மத இன மொழி எந்த வேற்றுமையும் கிடையாது. ஓகே. ஆண் பெண் 2 பேரும் ஜாயின் பண்ணலாம். above 20 years இருக்கணும் மினிமம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. above 20 years to 75 years வரைக்கும் இஃப் த able to sit and listen the home itself. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சேரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சில சமயங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் நேரடியாக நாங்கள் ஆன்மீக பயிற்சியும் கொடுக்குறோம். இந்த பிராணாயாமம், மெடிடேஷன், தியானம் இதை பற்றிலாம் நேரடியாகவே நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதெல்லாம் தியானம்னா எவ்வளோ நேரம் போகும் அந்த தியானம்? அது டிபெண்டிங் அப்பான் நாங்கள் டீச் பண்ணிவிடுவோம். அது எந்த டயத்தில் பண்ணணும், ஏர்லி மார்னிங் பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் தமிழ்லேயே லைக் அது ஒரு மெடிடேஷன் ஆர் யோகா ஆர் இந்த சக்ராஸ் சொல்லலாம், அந்த ரிலேட்டடாக. சக்ராஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல். அது முதல்ல நீங்கள் பிராணாயாமம், மெடிடேஷன், ஜபம் இதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல மனசு ஒருநிலைப்படணும். ஓகே. அதுக்கப்புறம் சக்ராஸ்லாம் இருக்குது. நீங்கள் எம்ஃபில் எடுத்தவுடனே எம்ஃபில் போயிட முடியுமா? கண்டிப்பாக பொறுமையாக தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் தானே நீங்கள் எம்ஃபில் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல். நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் டக்குன்னு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி யாரை கேட்டாலும் நான் வந்து சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணுறேன், மூலாதாரம் எல்லாம் பண்ணலாம்ன்றாங்க. ஆமாம், எல்லாம் பண்ணலாம் சார். ஒரே விஷயம், நம்ம தாய்மான சுவாமிகள் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். கந்துக மத ககையை அடக்கலாம், கரடி வெம்புளியையும் அடக்கலாம், கனல் மேல் நடக்கலாம், ஜலமேல் படுக்கலாம், ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறன் அகைதுன்னார். என்ன வேணா சக்கராசம் என்ன, நீங்கள் எதை வேணா ரொட்டேட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் உட்காந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணுன்னா உங்களால் முடியுமா? இன்னைக்கு எதுக்கு கடங்காரம் தான் ஞாபகம். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எத்தனை ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அதை மனசை கண்ட்ரோல் வச்சுக்கணும். மனசு சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் சொல்கிறத மனசு கேட்கணும். அதான் அந்த பகவத்கீதை ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
அர்ஜுனன் வந்து தேக்கில் உட்காந்துருப்பார், கிருஷ்ணன் வந்து இந்த லகானை பிடிச்சிட்டு இருப்பார். தேர் 5 குதிரைகள் இருக்கும். ஆமாம். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் எகான யோசிச்சிருக்கீங்களா? பெருசாக யோசிச்சதில்ல. ஓகே, சொல்லுங்கள். 5 குதிரைகள் தான் நம்ம ஐம்புலன்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். 5. அதுதான் 5 குதிரை. சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க. இந்த லகான்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே. அதான் புத்தி. கிருஷ்ணருக்கு தான் புத்தி. புத்தி. ஆமாம். சூப்பர். அர்ஜுனன் உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் தான் சரவணன். குழப்பமான ஆள். என்ன சொன்னாங்க அங்கே சேரில் உட்காந்து யுத்த காலத்தில் போய் உட்காந்து என்ன சொன்னார்? எனக்கு பயமாக இருக்கு கிருஷ்ணா, நான் யுத்தம் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருன்னு சொன்னார். குழப்பி விட்டேன். யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னவொன்னே யுத்தம் பண்ண வச்சா கிருஷ்ணர். கண்டிப்பாக. அப்போது சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க அதை. மனம் எப்போதும் குழப்பமாக தான் இருக்கும், முடிவெடுக்காது. ஆனால் புத்தி தான் முடிவெடுக்கும். ரொம்ப பேருக்கு இந்த மனம் புத்தி ரெண்டும் வேகையான்னு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேட்டாங்க. 4 மாதம் கோர்ஸ் முடித்தேன். அதில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் படித்தாங்க. கடைசி நாள் சொன்னாங்க, சுவாமிஜி மனம் வேக புத்தி வேகன்னு இப்போ தான் தெரியுது சுவாமிஜி. அடுத்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறாரு.